ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரி சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாகர்கோயிலில் இந்த சம்மர் டைம் வரக்கூடிய எக்ஸிபிஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. என்னால் இப்போ தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த எக்ஸிபிஷன் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயில் பக்கத்தில் ஹிந்து காலேஜ் இருக்கும். அந்த ஹிந்து காலேஜுக்கு பக்கத்துலேயே அனாதை மடமோட கிரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் தான் இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த ஏப்ரல் மே மந்த் நமக்கு எக்ஸிபிஷன் போடுவாங்க. அதே எக்ஸிபிஷன் தான் இந்த வருஷமும் நமக்கு போட்டிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னால் இப்போ தான் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் டிலே பண்ணி போடுறேன். இது வந்து என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இப்போ டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 80 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டோம். இப்போது இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் 4 o'clock மேலே அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 6க்கு அப்புறம் நமக்கு நார்மலாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 7க்கு அப்புறம் லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு 6க்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா கூட்டம் ரொம்ப இருக்காது. 7க்கு அப்புறம் நார்மலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டோம், உள்ளாடி போக போகிறோம். இதோட கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு டென்ஷன் இல்லை. எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு தீம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் ரெடி பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் மாடலில் வந்து எக்ஸிபிஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். அப்புறமா இந்த குட்டி குழந்தைங்க வந்து காரில் ஓட்டுறதுக்காக தனித்தனியாக கார் வந்து ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோ ஜோன் வச்சுருந்தாங்க. அதுவும் எல்லா வருஷமும் நமக்கு இருக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஜோன் தான். ஸோ அந்த டைம் எல்லாமே போய் நின்றுட்டு அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால். அந்த செட்டப் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்புறமா அந்த பார்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ ஜோனுக்கு அப்புறமா கொஞ்சம் இடம் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது அழகாகவே இருந்துச்சு. அந்த பிளேஸில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது
குட்டி குட்டி பிள்ளைங்க அழகாக ஒவ்வொரு வண்டியும் ஓட்டிட்டு போகிறாங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் தான், இந்த கார் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் தான். இந்த தாஜ்மஹால் அந்த செட்டப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து படி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். கீழேயும் நம்ம சுற்றி பார்க்கலாம், இந்த படி ஏறி மேலேயும் சுற்றி பார்க்கலாம். ஆனால் உள்ளாடி போகிற மாதிரி கிடையாது, ஃபுல்லி க்ளோஸ்டு. ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த சைடு பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தாஜ்மஹாலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி அப்படியே அந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி வந்துட்டோம், இந்த தாஜ்மஹாலை சுற்றி வந்துட்டோம். திருப்பி வந்து இப்போ படி ஏறி மேலே போய் பார்க்க போகிறோம். இதுலேயுமே இந்த லைட்டிங்ஸ் அழகாக இருக்கிறதுனால இன்னும் ஃபோட்டோ எடுக்கும்போது அழகாக இருக்கும். குட்டி குட்டி பிள்ளைங்க நிறைய நின்றுட்டு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த டைம் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறமா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த வளையல், கம்மல், இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஸ்டால் இருந்துச்சு. ஃபுட் ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு இந்த டைம். இப்போ நாங்கள் இந்த ஏரியா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாலில் தான் போக போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டால். இங்கே தான் பிள்ளைங்களோட வளையல், மாலை, இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு. ரேட்டு வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. கம்மியான ரேட்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ரேட் வரைக்குமே இருந்துச்சு. கிளிப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நெயில் பாலிஷு, நம்ம வாங்கக்கூடிய தேசம் எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருந்துச்சு நமக்கு. நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ரேட் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தாங்க, ஒவ்வொரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட்டு திங்ஸ் அதுவுமே நிறைய இருந்துச்சு. அப்புறமா அந்த பிள்ளைங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதுவும் இருந்துச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வாங்கணும், கடலில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திங்ஸ் வந்து ஈஸியாக எல்லாமே இங்கே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா பேக் இருந்துச்சு.
பர்சஸ் இருந்துச்சு. இதுவும் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, நார்மல் ரேட் தான். எவ்வளோ உழைக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல தெரியல. மற்றபடி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நமக்கு. இது வந்து குட்டி பிள்ளைங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஏரியா. ஃபுல்லாக பால்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சில மால்ஸ்ல எல்லாம் அதை பண்ணியிருப்பாங்க இந்த செட்டப். அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருந்தாங்க குட்டி பிள்ளைங்களுக்காக. இந்த கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க, பிளேட் வந்து இருக்கும், பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கேயுமே இருந்துச்சு. ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே தேசம் இருக்கும். ஸ்பூன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. கப் அண்ட் சாசர், ஸோ வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. பாட்டில்ஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதுலேயும் ரேட்டு கம்மியான பாட்டில்ஸும் இருந்துச்சு. சில பாட்டில்ஸ் வந்து ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள வெரைட்டியும் இருந்துச்சு. கடை பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கவர், அதில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு, நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன கடை தான், கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு இங்கேயுமே. ஆக்சுவலாக நான் ரேட்டு கேட்டப்போ எனக்கு
சில கவர்ஸ் வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்புறமா ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. இன்னொரு ஸ்டாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே கேம் தான், பிள்ளைங்கள்லாம் விளையாடுற மாதிரிலாம் கேம் தான் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த கடையில் செப்பல்ஸும் இருந்துச்சு, ஷூஸும் இருந்துச்சு. எல்லா வருஷமும் ஒரு பிக்கிளோட ஸ்டால் ஒன்று வச்சுருப்பாங்க, அதுதான் இது. இங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நமக்கு பிக்கிள் 100 கிராம் 250 கிராம்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு இல்லை கம்பைன் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம. ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம், அதுவும் நிறைய வச்சுருந்தாங்க. மாம்பழம் இதை போட்டிருக்கோங்க பார்த்தீங்களா, இதுவும் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டால் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஸ்டால் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட ஏஜில் நம்ம வாங்கி சாப்பிட்ட அவ்வளவு ஸ்வீட்ஸும் இங்கே இருக்கும். குட்டி குட்டி ஸ்வீட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். 5 பைசா 10 பைசாக்கெல்லாம் வாங்கியிருப்போம். அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஏரியா, ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு சைடு ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்புறமா பிள்ளைங்க விளையாடுறதுக்கான ஏரியாவுமே அந்த சைடு இருந்துச்சு. அது இந்த டைம் நான் பார்த்தேன் அப்படின்னா பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. விளையாட்டு திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். போன வருஷம் இருந்ததை விட ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. போன வருஷம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்கில் போய் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனாலயான்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த டைம் நிறைய இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த சம்மர் எக்ஸிபிஷன் போக முடியாமல் இருப்பாங்க.
அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை போக முடியும் அப்படிங்கிறவங்க நம்ம எக்ஸிபிஷனை போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போனோம் அப்படின்னா ஒரு 9 o'clock 10 o'clock வரைக்கும் அங்கே என்ஜாய் பண்ணலாம் நாம். ஏன்னா உள்ளாடி சாப்பிட்றதுக்கும் ஏரியா இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து பானிபூரி இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த டைம் டீ ஸ்டாலும் நமக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபுட்டும் நமக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த சம்மர் டைம் வந்து வெளியே எங்கேயும் போக முடியாதவங்க இதையும் போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து எல்லா வருஷம் வைக்கிற மாதிரி சேர்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க, டெஸ்க்கும் போட்டிருந்தாங்க, சேர்ஸும் போட்டிருந்தாங்க. இந்த ஏரியாவில் தான் வந்து நமக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.